இன்னைக்கு நாம பார்க்க போறது கர்நாடகா மாநிலம் உடுப்பி மாவட்டம் உச்சிலாங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ மகாலட்சுமி தேவஸ்தானம் பத்தி. உச்சிலா. ஆமா, இதுல இருந்து ஒரு கோயிலோட கதை, அதுக்கு பின்னால இருக்கிற ஒரு சமுதாயத்தோட நம்பிக்கை, அவங்களோட வரலாறு பத்தி நாம எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியும்னு பார்க்கலாமா? குறிப்பா இந்த கோயில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட குலதெய்வ கோயிலா இருக்கிறது தான் சுவாரஸ்யமான புள்ளி இல்லையா? ஆமா, ஒரு கோயில் எப்படி வெறும் கட்டிடமா இல்லாம ஒரு சமுதாயத்தோட அடையாளமா, அவங்களோட பண்பாட்டு மையமா மாறுதுங்கிறத இந்த மாதிரி குறிப்புகள் இருந்து தான் நாம எப்படி சொல்றது, ஊகிக்க முடியும், தேட முடியும். சரி, அப்போ அந்த தேடல ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த கோயில் எப்போ யாரால கட்டப்பட்டது, இந்த அடிப்படை தகவல்களை பார்ப்போம். 1957ஆம் வருஷம் தக்ஷிண கன்னட மாவட்டத்தை சேர்ந்த மொகவீர மகாஜன சமாஜம்ங்கிற அமைப்பு இதை கட்டியிருக்காங்க. மொகவீர மகாஜன சமாஜம் 1957. ஓகே. இதுக்கு முக்கியமா முன்னின்னு செயல்பட்டவர் மறைந்த சத்யா சௌகார் அவர்கள் அப்படின்னு இருக்கு. அவங்க ஸ்ரீ மகாலட்சுமி தேவிய தங்களோட குலதெய்வமா ஏத்துக்கிட்டு இந்த கோயிலை நிறுவியிருக்காங்க. இதுதான் முக்கியம், குலதெய்வம். மொகவீர சமூகம்ங்கிறது பொதுவா கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய மீனவ சமூகம் இல்லையா? ஆமா, அதுதான் அவங்களோட பிரதான அடையாளம். அப்போ அவங்க ஒரு தெய்வத்தை குலதெய்வமா தேர்ந்தெடுத்து அதுக்காக ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா அதுக்கு பின்னால ரொம்ப வலுவான சமூக கலாச்சார காரணங்கள் இருக்கணும். அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இந்த குலதெய்வம்ங்கிற கருத்தை ரொம்ப ஆழமானது பாருங்க. இது ஒரு தனிப்பட்ட பக்தி இல்ல, ஒரு குழு, ஒரு சமூகம் ஒன்னா சேர்ந்து இதுதான் எங்க தெய்வம், எங்க குலத்தை காக்கும் தெய்வம்னு ஒரு தெய்வத்தை முன்னெடுத்துறதுல அவங்களோட கூட்டு அடையாளம், அவங்களோட ஒற்றுமை எல்லாம் வெளிப்படுது. சரிதான். மொகவீர சமூகத்துக்கு ஏன் மகாலட்சுமி குலதெய்வமா ஆனாங்க? ஒருவேளை கடலையை நம்பி வாழ்ற சமூகத்துக்கு செல்வம், வளம், பாதுகாப்பு எல்லாத்தையும் தர்றவளா மகாலட்சுமியை பார்த்திருக்கலாம். அவங்க தொழில் சார்ந்து வாழ்வாதாரத்தோட இணைஞ்ச ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கலாம். அது ஒரு நல்ல கோணம். 1957 இந்த கோயில் உருவாகி இருக்குன்னா அது அந்த காலகட்டத்தில் அந்த சமூகத்தோட ஒரு ஒரு ஒருங்கிணைப்புக்கும் தங்களோட தனித்துவத்தை நிலைநாட்டவும் ஒரு முக்கிய பங்காற்றிருக்கலாம். ஒரு அடையாள சின்னமா. நீங்க சொல்றது இந்த கோயிலோட முக்கியத்துவத்தை இன்னும் தெளிவாக்குது. இது வெறும் கல்லும் சுண்ணாமும் இல்ல, ஒரு சமூகத்தோட நம்பிக்கை, அவங்களோட வாழ்வியல் தேடல் எல்லாம் சேர்ந்த ஒரு மையம். அதுதான். சரி, இப்ப கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாப்போம். 1 ஏக்கர் நிலப்பரப்புல அமைஞ்சிருக்கு. 1 ஏக்கர், அப்போ கணிசமான பெரிய இடம் தான். ஆமா, கோயில் அமைப்புல சில சுவாரஸ்யமான அம்சங்கள் இருக்கு. வடகிழக்கு மூலையில ஒரு குளம், கன்னடத்துல கெரைன்னு சொல்றாங்க, இருக்கு. சரி, குளம். அது பக்கத்திலேயே நாகபானம், அதாவது நாக தேவதைகளுக்கான ஒரு சிறு வனம் அல்லது பீடம் மாதிரி ஒன்னு இருக்கு. நாகபானம், இது கடலோர கர்நாடகாவில ரொம்ப முக்கியமாச்சு. ஆமா. அப்புறம் கிழக்கு திசையில துவஜஸ்தம்பா, அதாவது கொடிமரம் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே ஒரு பாரம்பரியமான கோயில் சூழலை காட்டுது. ஆமா, இந்த அமைப்புல இருக்கிற ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒரு பின்னணி இருக்கு. கோயில்கள்ல குளம் இல்லனா திருக்குளம் இருக்கிறது ரொம்ப பொதுவானது. புனித நீராடலுக்கு, அபிஷேக தீர்த்தத்துக்கு, சில சடங்குகளுக்கு பயன்படும். அது மட்டும் இல்லாம ஒரு நீர் ஆதாரமாகவும் இருக்கும். கோயில் சூழலையும் குளிர்ச்சியா வைக்கும். முக்கியமா நீங்க குறிப்பிட்ட அந்த நாகபானம், கடலோர கர்நாடக பகுதிகளில் நாக வழிபாடுங்கிறது ரொம்ப தொன்மையான ஆழமான ஒரு நம்பிக்கை. நிலவளம், சந்தானம், ஆரோக்கியம், இதுக்கெல்லாம் நாகங்களை வழிபடுற வழக்கம் அங்க ரொம்ப அதிகம். ஓ, அப்படியா? ஆமா, பிரதான கோயில் வளாகத்துக்குள்ளேயே நாகங்களுக்குன்னு ஒரு தனி இடம் எடுக்கிறது அந்த பகுதியோட ஒரு பிரிக்க முடியாத கலாச்சார அம்சத்தை இந்த கோயில் அப்படியே உள்வாங்கி இருக்கிறத காட்டுது. அப்போ இது வெறும் மொகவீர சமூகத்தோட கோயில்னு மட்டும் இல்லாம அந்த பகுதிக்கே உரிய சில பொதுவான அம்சங்களையும் கொண்டிருக்கு. நிச்சயமா, அதான் அதோட சிறப்பு. உள்ளூர் தன்மை, அதே சமயம் பரந்த பிராந்தியத்தோட இணைப்பு. சரி, உள்ளே கருவறையில யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தா பிரதான தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. ஓகே. அவங்களோட மகா கணபதியும் பத்ரகாளியும் இருக்காங்க. அப்போ இது மகாலட்சுமி கோயில் மட்டுமில்ல, கணபதிக்கும் பத்ரகாளிக்கும் கூட முக்கியத்துவம் இருக்க போல. ஆமா, இதை இன்னும் கொஞ்சம் விரிவா யோசிக்கலாம். பிரதான தெய்வம் மகாலட்சுமி செல்வம், வளம், செழிப்புக்கு அதிபதி. அவங்களோட முதல் கடவுளான கணபதி தடைகளை நீக்குபவர். எல்லா காரியமும் தொடங்கும் போது கும்பிடுற தெய்வம். அதே கூடவே பத்ரகாளி சக்தியின் ஒரு உக்ர வடிவம். தீய சக்திகளை அழிப்பவர், பாதுகாப்பு அளிப்பவர்.
இந்த 3 தெய்வங்களும் ஒரு சேர இருக்கிறது பக்தர்களோட பலதரப்பட்ட தேவைகளையும் வேண்டுதல்களையும் பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு அமைப்பா இருக்கலாம். ஒரு முழுமையான பாதுகாப்பு வளையம் மாதிரி சொல்றீங்களா? சொல்லலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட தெய்வ வழிபாட்டை மட்டும் இல்லாம இந்து மதத்துக்குள்ள இருக்கிற பல்வேறு வழிபாட்டு மரபுகளையும் அரவணைச்சு போற தன்மையையும் காட்டுதுன்னு கூட சொல்லலாம். சக்தி வழிபாடு, விநாயகர் வழிபாடு எல்லாமே இங்க இணைஞ்சிருக்கு. புரியுது. இந்த அமைப்பு ஒரு பக்கம் இருக்கு. இந்த கோயில்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகள், பழக்க வழக்கங்கள் பத்தியும் சில குறிப்புகள் இருக்கு. சொல்லுங்க. 2006ஆம் வருஷம் கணபதி பிரதிஷ்டை நடந்திருக்கு. அதோட பிரம்ம கலசோத்சவம் அப்படிங்கிற ஒரு பெரிய நிகழ்வும் நடந்திருக்கு. பிரம்ம கலசோத்சவம், இது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, அது என்ன மாதிரியான நிகழ்வு? இது பெரும்பாலும் ஒரு கோயில்ல பெரிய திருப்பணிகள் செஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகோ, பொதுவா 12 வருஷத்துக்கு ஒரு முறை கோயிலோட புனிதத்தை புதுப்பிக்கவும் இறை சக்தியை மீண்டும் நிலைநிறுத்தவும் செய்யப்படுற ஒரு மகா கும்பாபிஷேகம் மாதிரி. ஓ, அப்படியா? 2006ல் இது நடந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி கோயில்ல முக்கியமான புனரமைப்பு வேலைகளோ சில விரிவாக்கங்களோ நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இது அந்த சமூகத்தோட தொடர்ச்சியான ஈடுபாட்டையும் கோயிலை பராமரிக்க அவங்க கொடுக்கிற முக்கியத்துவத்தையும் காட்டுது. சரி சரி, இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அது மட்டும் இல்லாம பல வருஷங்களா கோயிலோட மண்டபத்துல சவடின்னு கன்னடத்துல சொல்றாங்க சமூக விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் நடந்துட்டு வரதாவும் சொல்லப்பட்டிருக்கு. சாவடி, மண்டபம், அங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம், இதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமா, இது தொடர்ச்சியா நடக்கிற ஒரு வழக்கம் மாதிரி தெரியுது. விநாயகர் சதுர்த்தியை ஒரு சமூக விழாவா கோயில் மண்டபத்துல பல வருஷமா கொண்டாடுறது இது ரொம்ப முக்கியம். இது காட்டுறது என்னன்னா, இந்த கோயில் வெறும் ஆன்மீக சடங்குகளுக்கான இடம் மட்டும் இல்ல. வேற என்னவா இருக்கு? இது ஒரு சமூக கூடுகை மையம். மக்கள் ஒன்னா சேர்றதுக்கு, கலாச்சார நிகழ்வுகளை நடத்துறதுக்கு, அடுத்த தலைமுறைக்கு பாரம்பரியத்தை கடத்துறதுக்கு இந்த கோயில் ஒரு தளமா பயன்படுது. ஓஹோ, இது 1957ல முகவேரர் சமூகத்தால தங்களோட குலதெய்வமான ஸ்ரீ மகாலட்சுமிக்காக நிறுவப்பட்ட ஒரு கோயில். இது ஒரு சமூகத்தோட கூட்டு முயற்சியோட அடையாளம். ஆமா, குலதெய்வங்கிற கருத்து முக்கியம். ரெண்டாவதா, கோயில் 1 ஏக்கர்ல குளம், நாக வழிபாட்டுக்கான நாகபானம், கொடிமரம்னு பாரம்பரிய அம்சங்களோட இருக்கு. உள்ளே மகாலட்சுமி, கணபதி, பத்ரகாளி இருக்காங்க. இது அந்த பகுதியோட கலாச்சாரத்தையும் பல தெய்வ வழிபாடு முறைகளையும் உள்வாங்கி இருக்கிறத காட்டுது. அந்த நாகபானம் குறிப்பா. சரி, மூணாவதா 2006ல நடந்த பிரம்ம கலசோத்சவம் மாதிரியான பெரிய நிகழ்வுகளும் வருஷா வருஷம் நடக்கிற சமூக விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களும். ஆமா, அந்த சாவடி பயன்பாடு. ஆமா, இதெல்லாம் இந்த கோயில் வெறும் வழிபாட்டிடம் மட்டும் இல்ல, ஒரு உயிரோட்டமான சமூக கலாச்சார மையமாவும் இருக்குன்னு நமக்கு சொல்லுது.